ஹலோ வணக்கங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அதே மாதிரி கணவனை இழந்தவர்கள், அது மாதிரி கணவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களை வேலைக்கு விட மாட்டுறாரு அப்படின்னா மறக்காமல் என்னை கூப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை கவனிச்சிங்களான்னு தெரியல. ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது, ஆனால் ஓப்பன் ஸ்கூல் ஒன்றும் இல்லை. ஸோ வடநாட்டு ஓப்பன் ஸ்கூல்ஸ்க்கு பயங்கர டிமாண்ட் இருக்குது. பர்டிகுலராக சென்ட்ரல் ஓப்பன் ஸ்கூல் NIOS, ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூல் APOS, BUSSC, இன்டர்நேஷ்னல் ஓப்பன் ஸ்கூல். ஓகே, இது ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது. NWAC இந்த இதுக்கெலாம் பயங்கரமான இதாக இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற கேம்பிரிட்ஜை நாங்கள் இங்கேயே செயல்படுத்துகிறோம். ஸோ நம்ம மக்களுக்கு இங்கே தமிழ்நாடு போர்டை தாண்டி ஒருபடி மேலே இருக்கிற ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நாங்கள் வழிவகை பண்ணுறோம். எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. நாங்களே எங்கள்கிட்ட டீச்சிங் சிஸ்டம் இருக்குது, மார்க்கெட்டிங் சிஸ்டம், சேல்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணுறது அதிகமான காஸ்ட் அதிகமாகுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் பண்ணும்போது பாக்கெட்லேருந்து பணம் வெளியே போயிடுது. அதை திருப்பி உள்ளே கொண்டு வரது ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் உமன் எம்பவர்மெண்ட் விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு பெண்களுக்கு மட்டும் கணவனில் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்கள், கணவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் செமி ஸ்கில்டாக இருந்தீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட நீங்கள் ஸ்கில்டாக மாறிக்கலாம். ஸ்கில்டாக மாறிட்டு நீங்கள் முதல்ல லோக்கலில் நாங்கள் எப்படி உங்களை ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணணும். வெளியே எங்கேயுமே நகர வேணாம். ஓகேங்களா? வீட்டில் உங்கள் கணவனாக கைவிடப்பட்டீங்க, வீட்டில் குழந்தை யார் பார்த்துப்பா? வீட்டோடு வெளியே போனால் குழந்தை பரிதவிச்சு போயிடும்ல, சொல்லுங்கள். அம்மா இல்லைனா வாழ்க்கை வீடு இருட்டாயிரும். அப்பா இல்லைனா வாழ்க்கை இருட்டாயிரும். ஒரு குழந்தைக்கு ரெண்டுமே தேவை. கரெக்டுங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நாங்கள் உங்களுக்கு ஒரு 500 போஸ்ட் கார்டு கொடுப்போம். ஓகேங்களா? அதில் நாங்கள் யார் ஆடியன்ஸும் சொல்லுவோம். அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கண்டென்ட் நீங்கள் எழுதி அனுப்பிச்சிங்கன்னா, அதில் நீங்கள் உங்கள் நம்பர் போட்டு நீங்கள் எழுதி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய கால்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு கீழே ஒரு கஸ்டமர் பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ முதல்ல நீங்கள் அந்த அட்மிஷன்ஸ்லாம் எடுத்து எங்கள்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். நாங்களே அட்மிஷன் போட்டு உங்களுக்கு புக்ஸ் கொடுத்து கிளாஸஸ் கொடுத்துட்டு இருப்போம். ஒருவேளை இது நம்ம இண்டிபெண்டன்ட் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் வட்டத்திலே உங்களுடைய கஸ்டமர் பேஸ் எங்கே இருக்காங்களோ அங்கேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பிரான்ச் நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். சரிங்களா? ஒரு பிரான்ச் வச்சு பிராண்டிங் பண்ணி கொடுத்துருவோம். பிரான்ச்னால் ஒரு கம்ப்யூட்ரு, ஒரு ரிசப்ஷன் டேபிள், ஒரு எம்டி சேரு, ஒரு வெயிட்டிங் ஏரியா, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஏரியா, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஏரியா வச்சு பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். மெயின் ஜங்ஷனில் அதை பார்த்து லைஃப்லாம் உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் யார்கிட்டையும் வேலைக்கு போனால், புரியுதுங்களா? நீங்கள் யார்கிட்டயா வேலைக்கு போனால் உங்கள் பிள்ளைங்களை யார் பார்த்துப்பா? ஆல்ரெடி ஹஸ்பண்ட் போயிட்டாங்க, யார் பார்த்துப்பா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாப் வேணும்னு நம்ம தமிழ்நாட்டில் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, லைஃப்பில் நல்ல ஒரு பேலன்ஸ்ட் ஆகி, ஏன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை அப்படின்னா ஒரு உமனால் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக யோசிக்க முடியாது. ஓகேவா? ஒரு உமனுடைய கையில் 10 ரூபா காசு இருந்தால் மட்டும்தான் கணவனே மதிப்பாங்க. ஓகேங்களா? பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா அப்பாவை மறந்து உங்ககிட்ட ரொம்ப பாசம் வைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு இதை ட்ரெண்ட் ஆக்குறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.